ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஷாந்த் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட நிஷாந்த் சப்ஸ்கிரைபருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிஷாந்த் நம்மளோட சமத்துக்குட்டி எப்படி அழகா நிஷாந்த் தூங்கிட்டு இருக்கு, எப்படி அழகா எந்திரிக்குதுன்னு வாங்க அண்ணன் பாருங்க. ஸ்கூலுக்கு போகலாம். பாய் போமா. ம் வாங்க போகலாம் அண்ணன் ஸ்கூலுக்கு. குட் மார்னிங். வா போ. அப்பா கிளம்பிட்டாங்க, அம்மாவும் கிளம்பிட்டேன். சீக்கிரம் முடியா. நீ வரியா இல்லையா அண்ணன் ஸ்கூலுக்கு? அண்ணன் ஸ்கூலுக்கு வரியா இல்லையா? வா. குளிருதுமா, சீக்கிரம் வாமா. ஒரு ஆளுக்கு குளிருதான், பெட்ஷீட் போத்தி விடு. அப்பே இந்த ஆளுக்கு பெட்ஷீட் போத்தி விடு. பொத்திடு பொத்திடு பொத்திடு. சிச்சு வரமாட்டேதே. எங்கடா இவனை காணோம்? எங்கடா ஐவன்டா காணோம்? டேய். சரி முடியாங்க முடியாங்க முடியாங்க. அப்புறம் அம்மா விட்டுட்டு போயிடும். ஓகேவா? விட்டுட்டு போவா? சரி அப்ப Minutes later. இப்படிதான் என்னாச்சு, எப்பயுமே எந்திரிச்சிங்களா? மோஸ்ட்லி இப்படிதான் சிரிச்சுட்டே அழகா வரும். இவரோட அண்ணன் இருக்காரு. இவரோடையும் சேர்த்து வச்சு எப்பயுமே அவன் அழுதுட்டே தான் இருப்பான். அதுக்கு ஆப்போசிட் இவர் எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. அழகா வருவார் சமாத்து குட்டி. நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? ஆமாங்க. நம்ம நெக்ஸ்ட் போறது எங்க அப்படின்னா, லித்திக் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். லித்திக் ஸ்கூல்ல ட்ரக்கி ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபண்ட்ரைசர்க்காக தான் இது வந்து இன்வைட் பண்ணது. பெர் ஹெட்டுக்கு $5 அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க எப்படின்னா, இந்த ஒரு ஒரு ஆள்ட்டயும் பேரண்ட்ஸ் தான் அலவுடு. ஒரு 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 ஹெட்டுக்கு $5 அப்படிங்கும்போது, அந்த ஃபண்ட கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரமமா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாவது டொனேஷன் மாரி குடுக்கறதுக்காக தான் இந்த ஈவென்ட் வச்சிருக்கது. இங்க வந்து நெறையா பண்ணுவாங்க. இவங்க இதுலயே வந்து அ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ரொம்ப புவர் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது கவர்ன்மெண்ட் ஸ்கூலு தான். அ ஃபண்ட் மாரி கலெக்ட் பண்ணி இவங்க வந்து வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லயுமே இந்த மாரி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இல்ல ஆப் மாரி வச்சு உங்க உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்களே ப்ரொவைட் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி பாதி பேர் சொல்லுவாங்க. பாதி செய்வாங்க. இல்ல இவங்க வந்து ஈவென்ட் மாரி இதையே வந்து ஒரு ட்ரக்கி ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு, அ இது வந்து ஒரு ஈவென்ட்டா வச்சு பண்றாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அ நல்லா இருந்துச்சு டிஃபரெண்ட்டா. இந்த குழந்தைங்க கேப்லாம் பாருங்களேன், அவங்கவங்க இது மாரி பிரிண்ட் மாரி போட்டு குடுக்க, அந்த குழந்தைங்களே கலர் பண்ணி, அத வந்து கேப் மாரி போட்டு வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கிளாஸ் குரூப்பும் ஒரு ஒரு வெரைட்டியா டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி, ஒருத்தவங்க சன்ஃப்ளவர் மாரி, ஃப்ளவர்ஸ் மாதிரி, அதிலேயே கலர் அந்த கேப்லயே கலர் பண்ணி, அதில ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி, அ நெறைய பேர் வந்தாங்க. இவங்க அந்த கை புடிச்சு கூட்டிட்டு போறாங்கல்ல, இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் சைல்டு. இந்த ஆட்டிசம் ஸ்டூடண்ட்டு, ம் அ இந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த கேட்டகரியில உள்ள எல்லா எல்லா குழந்தைங்களுமே, அவங்களுக்குன்னு தனி ஸ்டாஃப் கைட் பண்ற மாதிரி தனியாவே அலாட் பண்ணிர்றாங்க. ஆனா, இவங்கள கொண்டு வந்து இந்த மாரி கிரவுண்ட்ல வந்து சமாளிக்கிறது ரொம்பவே டஃப். ஆனா, அவங்களோடயே இருப்பாங்க இப்ப ஸ்டாஃப்பும். ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சேஃபாவும் பார்த்துக்கணும் அதே டைம். அவங்களும் என்ஜாய் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில இது ரொம்பவே கஷ்டம் தான் ஆனா அவங்களுக்கு. இது மாரி ஸ்டாஃப்ஸயுமே பாருங்களேன், ஃபன்னியா அவங்கள மாரி சேர்ந்த மாதிரி புள்ளைங்களும் வச்சுட்டு இந்த பாருங்க இதுல வந்து இது வந்து நார்மல் கேப்லயே ஃபெதர்ஸ் வச்ச மாரி. லித்திக் போம்போது பார்த்தீங்களா, நார்மல் கேப்ல அவங்களே கலர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்கவங்க கிளாஸ் மேம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் போல இதெல்லாம். அது மாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அது இல்லாம பேரண்ட்ஸும் அந்த ட்ரக்கி ட்ராட்டுகளோட ட்ரெஸ்ஸிங்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இந்த பேரண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே ட்ரக்கிக்கு உள்ள ட்ரெஸ் மாரி. சில பேர் கேப் மட்டும் வியர் பண்ணியிருந்தாங்க. சில பேர் இந்த கவுச் மாரி வச்சிருந்தாங்க. சில பேர் பேண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேர் இந்த மாரி ட்ரெஸ் மாரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எப்படின்னா, வேக்யூம் வேக்யூம் இல்ல. அந்த ஏர் பலூன் இருக்கும்ல, அது மாதிரி ஏதோ மிஷின் மாரி உள்ள செட் பண்ணி,
அந்த ஏர் வந்து வெளியில லீக் ஆகாத மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏர் டெம்ப்ளேட் ஆகிற மாதிரி. இது மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை பாருங்க, ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஒரு பூ இருக்கிற மாதிரி அவங்களே கலர் பண்ணி அவங்களே போட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க மேமும் வேர் பண்ணிட்டு வந்தாங்க. இது எல்லாருமே இந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா அந்த மேமும் ஆகி நம்ம பேரண்ட்ஸையும் அதே மாதிரி கொண்டு வந்து ஜாலியா ஃபன்னா கொண்டு போறாங்க. அவ்வளவுதான் இவங்களோட தீமே. இந்த இருக்காங்க பாருங்க. இவங்க தான் வந்து இந்த ஏர் உள்ள வச்சுட்டு இது மாதிரி வந்தாங்க. உள்ள ஒரு மிஷின் மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைங்க டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணோன்னே, இந்த பிள்ளைங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே யார் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல தானே இருக்கு. அத போயிட்டு அத வந்து அமுக்கி பார்க்குற மாதிரி, அது மாரி பிள்ளைங்கலாம் கொஞ்சம் வெரைட்டீஸா பண்ணிட்டு இருந்துங்க. இத பாருங்களேன், வர பிள்ளைங்க எல்லாருக்குமே இவங்களும் ஹாய் காமிச்சு, ஃபன்னா தான். குழந்தைங்களோட குழந்தைங்களா பேரண்ட்ஸும் ஃபன் ஆயிடுறாங்க. அந்த அவங்க ஒரு ட்ரெஸ் அதே மாரி வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த கோழியோட கால் மட்டும் இருக்கிற மாரி கிளவுஸ் நெறைய பேர் போட்டிருந்தாங்க. அது மாரி கொஞ்சம் ஃபன்னா போடுவாங்க. நம்ம தனியா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாரிலாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்காக. கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு கையில வந்து ஒரு பேண்ட் மாரி குடுத்துருந்தாங்க. யார் யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ பேண்ட் வியர் பண்றவங்க உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ராக் மாரி வச்சு குழந்தைங்களுக்கு ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட்டு. ஒரு ஒரு இதுல ஒரு 10 டூ 8 செக்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். 8 செக்ஷன்லயுமே இந்த மாரி ட்ராக் மாரி ஃபர்ஸ்ட்டு ஓட விடுறாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் மாரி. பிள்ளைங்க வந்து 1, 2, 3 அப்படிங்கிற மாரி வின் பண்ணாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அப்படி கூட்டமா போனா இந்த ஒருத்தன் விழுகுறான், ஒருத்தன் எந்திரிக்கிறான், ஒருத்தன் கேப்ல விழுந்து ஸ்டாப் பண்ணிட்டான். அது மாரி கொஞ்சம் நெறையா நடந்துச்சு. நம்ம ஆளு தான் ஓடி பார்த்து ஓடிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட் வந்து அழகா இருக்குல்ல ஓடுறது எவ்வளோ இருந்தாலும், நம்ம பிள்ளைங்க அதுவும் ஸ்பெஷலா ஓடும்போது ஒரு ஜாலி தான். அதுலயும் நம்ம பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க, நம்மளை வாட்ச் பண்றாங்க, வீடியோ ஷூட் பண்றாங்க, அதெல்லாம் பிள்ளைங்க நோக்கிட்டு தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்பெஷல் சைல்டு அவங்க மேம் வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கையோடையே கேரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. சில பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர் ஓகே ஓடுற அளவுக்கு இருக்கிறத அவங்க ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்க. இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்பெஷல் சைல்டு. இவங்களுக்கு தேவையான டாய்ஸு, வைப்ஸு, அவங்களுக்கு குடுக்குற ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இவங்க கையில வச்சிருக்காங்க. இந்த பேகுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க எப்ப எது கேட்டாலும் குடுக்கணும். இந்த ஸ்பெஷல் சைல்டோட பேரண்ட்ஸுமே வந்திருக்காங்க இந்த ட்ரக்கி ட்ராட்டுக்கு. வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ணி சில ட்ராக்லயே அவங்க குழந்தைங்கள அவங்களே கொஞ்சம் ஓட விட்டாங்க. இந்த பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவங்க அப்பா பாருங்க எப்படி என்கரேஜ்மெண்ட் விடவே இல்லை, கொஞ்சம் கூட என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. இந்த வீடியோ வந்து நானும் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணாரு. அதான் 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்கோம். இவர் விடவே இல்லை, கரெக்டா வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ் அந்த ட்ராக்ல ஓடிட்டே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபன்னி மொமெண்ட் இருக்கு, அது வெயிட்டிங்ல இருக்கு, பார்க்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு எப்படி கேரி பண்றாங்க பாருங்க. அவனை கீழே விடணும், அவன் போகணும்னு சொல்றான், அவனை விடவும் முடியல. இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஒரு கை தான். அவனும் ஒரு மேமு. இந்த அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அங்க ஒரு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் லித்திக் கிளாஸோட மேமு, பிளாக் மேம் பேர். அவங்க வந்து அவங்க கிளாஸ்க்கு கூட்டிட்டு அவங்க செக்ஷன் இந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்குக்கு மாறி அவங்க அரேஞ்ச் பண்ணி நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு ஃபன் மொமெண்ட் காத்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்காக நீங்க வெயிட்டிங்லேயே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துடலாம். அதே மாதிரி சிபிலிங்ஸ், குழந்தைங்களோட சிபிலிங்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாலர் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில் நடக்க போகும் விஷயத்தை பாருங்கள் 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 பாருங்கள். ஏ வா ஓடுறா பாருங்க, ஓடிட்டு இருக்கா. ஆக்சுவலா பேரண்ட்ஸுக்கான
ரன்னிங் ரேஸுங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. சரி ஆக்சுவலா அதுக்காக என்ன பண்றது, பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்க முடியுமா? நம்மளோட ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம என்ன பண்ணிட்டேன், ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆக்சுவலா வச்சது ரன்னிங் ரேஸ், எங்களுக்கு என்னமோ அது மாரத்தான் மாதிரி தான் இருந்துச்சு. போட்டிருக்க ட்ராக்ல என்ன போய் எண்டிங்ல என்ன போய் முடிச்சுட்டு வந்தா போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பேரண்ட்ஸுமே அந்த ரீச் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வர சீனை மட்டும் பாருங்க. எங்களால அதுக்கு மேல சுத்தமா முடியல. ஆல்ரெடி இந்த ஏஜ்ல போய் ரன்னிங் ரேஸ் வச்சா எப்படி இருக்கும்? அது எப்படி ஓடல அம்மா நிஷான்? அம்மாடி. அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்குள்ளது. பேரண்ட்ஸோட மாம் தனியா டேட் தனியா செப்பரேட் பண்ணி தான் ஓட விட்டானுங்க. இது வந்து எங்களுக்கு ஹாஃப் தான், இவங்களுக்கு வந்து ஃபுல் மீட்ரு. ஒரு இந்த கிரவுண்ட் அப்படியே சர்க்கிள் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ஐயோ அவ்வளோதான். நம்மளா போயிருந்தோம்னு வச்சுங்களேன், சத்தியமா எல்லாரும் பாதி பாதி அங்கங்க உட்காந்துருப்போம். அப்போ நமக்கெல்லாம் முடியுமா அதெல்லாம்? இதெல்லாம் எனக்கே இது டூ மச் தான். இருந்தாலும் ஓகே நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோமே. எப்ப அவன் இதுல ஒரு தாத்தா போவார் பாருங்க, இவர் லாஸ்ட் ஒரு தாத்தா போறாரு மாதிரி. இவருக்குலாம் என்ன ஏஜ் இருக்கும்? ஆக்சுவலா இவருக்கு வந்து எங்களோட தான் இவர் லைன்ல நாங்க உள்ள என்ட்ரி ஆனோட கிரவுண்ட்ல. அப்ப இவங்க தாத்தா தான் வந்தாங்க. அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அவரால் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால. ஆனாலும் இவர் ஓடுறாருதான். அப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல இவங்களே பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளாம் இருந்தா நம்ம கொஞ்சம் மீட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியல. இந்த ஃபர்ஸ்டா வந்துட்டு இருந்தவர் லாஸ்ட்ல எங்க வந்து நிப்பாரு மட்டும் பாருங்க. சைடுல ஒரு ஏர்பிளேன் போனுச்சு, அதையும் ஷூட் பண்ணிட்டேன். அது இந்த 90s கிட்ஸுக்குள்ள உள்ள ஃபன்னா என்னன்னு தெரியல, எங்க ஏரோப்ளைன் போனாலும் ஆன்னு பாக்குற மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த ஒயிட் டிஷர்ட் எங்க வந்துட்டு இருந்தாரு, எங்க வந்துட்டாரு பாருங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்டா வந்தவர். அவ்வளோதான். ஐயோ சத்தியமா இறங்கவே முடியாது. டெய்லி வந்து நீங்க வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாலும் சத்தியமா முடியாது. வெயிலை விட குளிரை விட பெரிய ட்ராக்கு. எத்தனை மீட்டர் இருக்கணும்னு அச்சீவே பண்ண முடியாது போல. வந்தா எல்லாமே படுத்துட்டாரு, சத்தியமா முடியலன்னு. கடவுளே, சரியான சிரிப்பு. அப்புறம் நேம் லிஸ்ட்லாம் கொடுத்து அவரை நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் ஏதோ மெடல் மாதிரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்குள்ள முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்டோம். தந்தையின் பூரிப்பு வந்து குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸு கீழே விழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைங்கெல்லாம் போய் அழகாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட டீச்சர்ஸோட பார்ட்டிசிபேஷன். இது ஃபுல்லுமே டீச்சர்ஸ். லித்தி கிளாஸ் மேலாம் ஓடல, வந்து எழுது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க என்ன ஸ்டாமினானு, ஐயோ வேற லெவலு. இவங்களுக்கும் எங்களுக்கு என்ன எண்டிங் பாயிண்ட்டோ அதே தான் இவங்களுக்கும். லேடிஸ் கொடுத்த மாதிரி தான் இவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. என்ன என்கரேஜ்மெண்ட்டு பிள்ளைங்க எல்லாம், ஒரே சவுண்டு தான். அவ்வளோதான், இந்த ஈவெண்ட் முடிஞ்சு. ஆக்சுவலாக இது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க, 10:30க்குலாம் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு 1.5 hour தான் பார்ட்டிசிபேஷன் தான் முடிச்சுட்டு அவங்க கிளாஸுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரி டக்குன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே பை பை சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க போனாலும் ஒரு ஃபேமிலி பிக் ஒன்று எடுத்துறோம்ப்பா, அதானே நமக்கு மெமரிஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோல